எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/4/2025 மாதம் ஏப்ரல் மாதம் ராசி பலன். மகர ராசிக்கு 7 சனியினுடைய அமைப்பு முடிவடைந்த நிலையில் சூரியன் சனி கடந்த மாதம் இணைவு பெற்றிருந்தாங்க. அந்த அமைப்பும் விலகுது. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கு? 5 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இணையுங்கிறாங்க. சூரியன், சுக்கிரன், ராகு, சனி, புதன் ஆகிய 5 கிரகங்கள் 3ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளுது. பொதுவாக 3ஆம் இடத்தில் சனி அமரும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், சகோதர வகையிலையாக இருக்கட்டும், இங்கே குருவும் பலமாக இருக்கார் இந்த மாதத்தில். இப்போ சாதகமான ஒரு அமைப்பு தான். மாமனார் வகையில் இருக்கட்டும், அனைத்துமே ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு முடிவு தான் இருக்கும். மொத்தமாக 7 சனியினுடைய அமைப்பிலேருந்து விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் பெறக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், ஒரு கல்யாணம் பண்ணுற வயதாக இருக்கட்டும், குழந்தை அமைப்பாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கிறேன், அங்கே சரிவர எனக்கு சூழல் சரியில்லாமல் இருக்குது, குடும்ப அமைப்புகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இந்த எல்லா அமைப்புமே இந்த மாறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, குழந்தைகள் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பலமாக அமர்றாரு. அப்போ உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் சாதகமாக அமரும். குழந்தைகள் இல்லாதவர்கள், நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தைக்காக முயற்சி இருக்கிறேன், ஆனால் குழந்தை தாமதமாக ஆயிட்டுருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ மருத்துவ முறையில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சாதகமான அமைப்பு. பொதுவாக இந்த சனியினுடைய பார்வை ஆனது 5ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட இங்கே குரு பலமாக இருக்கார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தந்தை வழியிலும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிதானமான போக்கு தான் இருக்கும். ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு எடுத்த விஷயத்தை முடிக்கலான்னு நினைக்கும் பொழுது தாமதமாகும். ஒரு நாளில் முடியறது ஒரு வாரம் ஆகும். 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. வெளிதூர விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. வெளிதூர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஒன்றிற்கு பலமுறை யோசித்து எந்தெந்த ஒரு விஷயத்தையும், ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கணுமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்கிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கொஞ்சம் கவனத்தில் கொண்டு செல்லுங்க. இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு சாதகம் தான். வேலை அமைப்புகளில் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி அடைவார். 7ஆம் இடத்தில் ராசியை பார்க்குறாரு. நீச்ச செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. மூத்தவர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக எடுத்து காரியங்கள் ஒரு சாதகமான முடிவில் இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பெயர்ச்சி அடைகிறாரு. 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறாரு. 8குடையவர். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய் வழி மூலயமாக சூரியன் உச்சம் அடைந்து அமர்றாரு. 8குடையவர்னால ஒரு வில்லங்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு கிளியராக இருக்கிறது நல்லது. படிக்கும் மாணவர்கள்லாம் பார்த்தோம்னா
விளையாட்டு அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக இருங்க. ஒன்றுக்கு இருமுறை நீங்கள் படித்தது கரெக்டாக இருக்கான்றது பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ தேர்வு எழுதக்கூடிய ஒரு நேரம்ன்றதுனால கவனமாக இருங்க படிப்பில். அதே போல் 9ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. இன்னும் சில வாரங்கள் தான். கேதுவும் பெயர்ச்சி ராகு கேதுகள் பெயர்ச்சி ராகு 2ஆம் இடத்துல அமரப்போகிறாரு. அப்போது குரு பார்வை இருக்கிற பட்சத்தில் இப்போ சனியும் பார்க்குறாரு. இப்போது தெய்வ அனுகூலங்கள், மன ரீதியில் ஒரு சஞ்சலங்கள் இருந்தது. கேது அமரும்போது 9ல் மனதளவில் ஒரு தியாக மனப்பான்மையை தருவார். அடுத்து சனியை பார்க்குறாரு. மன ரீதியில் கொஞ்சம் கவலைகள் வரக்கூடும். அதான் குருவும் பார்க்குறாரு, அது ஒரு சிறப்பு தான். குருவும் பயிற்சி அடைய போகிறாரு. குரு பயிற்சி என்பது உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தான். இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு செவ்வாய் அமர்றதுனால உடல் சுகத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு அதிக ஆசை இல்லாமல், எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது நல்லது. இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து மோதல் வேறுபாடுகள் வாரத்தின் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். முதல்ல பிற்பகுதியில் கவனமாக இருங்க. நண்பர்களிடையிலும் கவனம் தேவை. குறிப்பாக இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாளுக்கள் மகரத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக 7, 8 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்களாக வரும். அந்த நாட்களில் கவனம் தேவை. பண வரவுன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பண வரவு தாராளமாக வரும். எடுத்த காரியங்கள் ஜெயிக்கிறதுனால பண வரவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் வரும். ஏன்னா தனாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பரிவர்த்தனை, சனி பெயர்ச்சி, குடும்ப அமைப்புகள்லாம் சரி வரும். உங்களுக்கு மன ரீதியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்த குடும்பத்தினர் ஒத்துட்டு போவாங்க. எனவே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மாதம் வேலையை பொறுத்த வரைக்கும் புதன் இங்கே சுக்கிரனுடன் நினைவு பெற்று இருக்கிறதுனால பண வரவுக்கு வேலை செய்கிற இடங்களில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. வேலை அமைப்புகளில் பார்க்கும்போது ஒரு நிரந்தரமான வேலை அமைப்பு இருக்காது. பணவரவு சிறப்பாக இருக்கும். ஒரு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வேலையில் ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யும். புதன் நீச்சம் அடைகிறாரு. உங்களை புரிஞ்சிக்கிட்டு வேலையை உங்களுக்கு தருவாங்க. ஃபஸ்ட்டில் இந்த மாதத்தில் ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் உங்களை அனுசரித்து புரிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் வேலை பார்க்கலாம்னா அதற்கான சரியான ஒரு அமைப்பு இல்லை. வெளியில் வேலை தேடி நீங்கள் போனீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமமான ஒரு அமைப்பு. இருக்கிற வேலையை பயன்படுத்தி கொள்வது மகர ராசி நண்பர்களுக்கு நன்மை அளிக்கதாக இருக்கும். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.